உங்க ராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த கன்னி ராசிக்காரங்க எப்பொழுதுமே உங்களுடைய பூர்வீக இடத்துல ஏதாவது வீடு கட்டணும், ஏதாவது ஒரு தொழிலை வந்து செய்யணும் அப்படின்னு நீங்க நீண்ட நாட்களா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அதற்கான வாய்ப்பு எப்பொழுதுமே உங்களுக்கு கிடைத்திருக்காது. ஆனா சனி பகவானால இந்த ஒரு ஆசை, உங்களுடைய ஆசை நிறைவேற போகுது அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பா இந்த ஒரு நேரத்துல சனி பகவானால் உங்களுக்கு கட்டாயம் நீங்கள் நினைத்தது போக நினைத்தது மாறி உங்களுடைய பூர்வீக இடத்திலேயே பூர்வீக சொத்துலேயே உங்களுடைய உறவினர்களுடன் சேர்ந்து நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் ஏதாவது பில்டிங் கட்டுவதாக இருக்கட்டும், வீடு கட்டுறதா இருக்கட்டும், நீங்கள் நினைத்த தொழில் செய்வதாக இருக்கட்டும், அது அனைத்தையுமே அதுவும் உங்களுடைய பூர்வீக இடத்திலேயே நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்பானது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்கும். இத்தனை நாட்கள் வர உங்களுடைய பூர்வீக சொத்தை உங்களால் அனுபவிக்க முடியாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் சனி பகவானால் உங்களுடைய வீட்டில் சனி பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். இதனால் கட்டாயம் அது அனைத்துமே உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கட்டாயமாக நடக்கும். கன்னி ராசியில சனி பகவான் 5வது வீடு மற்றும் 6வது வீட்டுல சொந்தக்காரராக இந்த ஒரு நேரத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். 6ஆம் வீட்டுல இருக்கிறதுனால மூலத்திரிகோண ஸ்தானமாக இந்த ஒரு நேரத்தில் அவர் வந்து இருக்கிறார். இதனால கெட்ட வீட்டிற்கு உரிமை அதிகரிக்கக்கூடும். இதனால் உங்களுடைய வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் பூர்வ புண்ணியத்தின் அதிபதியாக அவர் இந்த ஒரு நேரத்தில் இருக்கிறார். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி வாங்கின கடன்களாக இருக்கட்டும், நோய்களாக இருக்கட்டும், பகை ஆகிய அந்த மோசமான விளைவுகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் இது வந்து முன்னாடி கடன் வாங்கினதா இருக்கட்டும், பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வானது கிடைச்சிருக்கும். ஆனால் இதுக்கப்புறம் வருகின்ற காலகட்டங்களில் உங்களுடைய நிதி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளின் வாழ்க்கையாக இருக்கட்டும், குழந்தைகளின் வாழ்க்கையை பற்றிய சிந்தனைகள், அவங்களுடைய எதிர்காலம் அனைத்திலும் ஒரு நல்ல செய்தி உங்களை வந்து அடைந்து விடுமாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் சனி பகவான் இப்பொழுது உங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதுவும் 5ஆம் வீட்டில் அமைந்திருப்பதனால் உங்களுக்கு அதிகளவு நன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுப்பார். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்த ஆண்களோ பெண்களோ இந்த ஒரு நேரத்தில் கட்டாயம் உங்களுக்கு வரனானது கட்டாயமாக அமையும். வரனமைந்து அதுவும் உங்களுக்கு பிடித்த வரனாகவும் கட்டாயமாக அமைந்து உங்கள் இரு வீட்டார் சம்மதத்துடனும் இந்த ஒரு நேரத்தில் அந்த வரனமைந்து திருமணம் வரைக்கு செல்வதற்கான வாய்ப்பும் கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் இருக்கும். உங்களுக்கு இருந்த கடன் பிரச்சனைகள், வீட்டு பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது விளங்கும். அதே சமயத்துல 6ஆம் வீட்டுல சொந்த வீட்டுல சனி பகவான் கன்னி ராசியில அமர்ந்திருக்கிறார். இதனால உங்களுடைய பூர்வீகத்தால ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்திற்கும் தீர்வானது கிடைக்கும். உங்களுடைய உறவினர்கள் உங்களுடன் வந்து பேசுவார்கள். நீங்களும் சரி, இல்லைன்னா உங்களுடைய உறவினர்களோ அனைவரும் சேர்ந்து உங்களுடைய பூர்வீக சொத்துன்னு ஒன்று இருக்கும். அதில் உங்களுடைய தொழில்துறை சம்பந்தமா, அதாவது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தமாக இருக்கட்டும், உங்களுடைய தொழில் சம்பந்தமாக இருக்கட்டும், இல்லைன்னா வீடு கட்டுறதாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நீங்கள் கட்டுவீங்க. கட்டி அங்கேயே நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் பெருக்குவீங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு வாடகைக்குனாலும் விடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நேரமாகத்தான் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் நினச்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க, நமக்கு அந்த பூர்வீக சொத்து கிடைக்கணும், அதில் இதையெல்லாம் பண்ணணும், அதுவும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சேர்ந்து பண்ணும் பொழுது அவ்வளவு நன்மைகள், அவ்வளவு சந்தோஷமும் நமக்கு வந்து கிடைக்கும். எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு தொழிலை வந்து செய்யணும், தொடங்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள 1000 எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் அது தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் சனி பகவானால் இது அனைத்தும் நடக்கப் போகிறது அப்படின்னு கூறும் பொழுது அதை யாராலுமே நம்ப முடியாது. ஆனால் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு செயலானது இன்னும் சில நாட்கள்ல கட்டாயமாக நடக்கும். இது நடப்பதனால் பெரிய அளவில் நீங்க மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பான செய்திகள் உங்களை தேடி வரக்கூடிய நாளாக இருக்கும். நீங்களே நினைத்து பார்த்துருக்க மாட்டீங்க, இந்த மாதிரி செய்தி நம்முடைய காதுக்கு வருமா, இந்த மாதிரி ஒரு செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு நீங்க நினைக்க முடியாத அளவிற்கு சில செய்திகள் நீங்க நினைத்த மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயமாக இருக்கும். இத்தனை நாட்கள் நீங்க தொழில் செய்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த தொழில போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபம் வந்து கிடைச்சிருக்காது. போதுமான அளவுக்கு நீங்க நினைத்த மாதிரி அந்த தொழிலானது இருந்திருக்காது. ஆனா இந்த ஒரு நேரத்துல உங்களுடைய தொழிலில் வந்து மேன்மை நிலை ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தொழிலில் கட்டாயமாக அமையும். இதனால் பெரிய அளவுல லாபமான இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். லாபம் அதிகமாக கிடைத்து உங்களுடைய கையில இருக்கக்கூடிய சேமிப்பு பணம் உயரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இதனால் உங்களுக்கு இருக்கின்ற பொருளாதார நிலை மேம்படும்.
மற்றவங்களை விட உங்களிடம் பணமானது அதிகமாக இருக்கும். நீங்கள் நினைத்த அனைத்தையும் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்குவீங்க. ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை இந்த ஒரு நேரத்தில் மிகவும் ஆடம்பரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை ஒருபோதும் அவங்கள நினைக்க விடக்கூடாது. முடிந்த அளவிற்கு எப்படி உங்களால் இருக்க முடியுமோ, அமைதியாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருப்பது மிகவும் நல்லது. ஆடம்பர செலவுகளாக இருக்கட்டும், நம்ம ஆடம்பரத்தை வெளியில் காட்டும் பொழுதும் தேவையில்லாத பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்பட தூண்டும். நிறைய பேரோட கண் திருஷ்டி, நிறைய பேரோட பொறாமைகள் அனைத்தும் நம்மளோட இந்த ஆடம்பரத்தை அனுபவிக்க விடாது, நம்மளை மறுபடியும் இருந்த இடத்துக்கு செல்ல விட்டுரும். எனவே இதனையும் நீங்கள் புரிந்து நடந்து கொள்வது மிகவும் நல்லது. பொருளாதார நிலை நீங்கள் நினைத்த மாதிரி மேம்படக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். வியாபாரத்திலையும் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அது சிறு தொழிலாக இருக்கட்டும், சிறு வியாபாரமாக இருக்கட்டும், பெரிய வியாபாரமாக இருக்கட்டும், மொத்த வியாபாரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதுலேயும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஒரு நேரத்தில் கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். வேலை இடத்துல மரியாதையும் மதிப்பும் உங்களுக்கு கூடும். நீங்கள் வேலை செய்கின்ற இடமாக இருக்கட்டும், உங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாவது ஆஃபீஸ்லேயோ உத்தியோகத்திலே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்கள் மீது மதிப்பும் மரியாதையும் வைப்பாங்க. அவங்க எங்கு சென்றாலும் சரி, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயங்களா இருந்தாலும் சரி, உங்களிடமும் கூறுவாங்க. இந்த மாதிரி நடக்கு, நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களிடமும் ஐடியா கேட்பாங்க. அந்த அளவிற்கு இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வளரக்கூடிய, வளர்ச்சி எழுதிருக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுக்கு இந்த ஒரு நேரமானது இருக்கும். வெளியூர் பயணங்களில் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கும். பெற்றோர்களின் ஆசை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் நிறைவேற்றப்படும். இந்த ஒரு ஆசையை யாராச்சும் நிறைவேற்றி வைப்பாங்களா அப்படின்னு உங்கள் பெற்றோர்கள் நீண்ட நாட்களாக நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. வெளியூருக்கு செல்லணும், இந்த இடங்களுக்கு செல்லணும், அவங்கள பார்க்கணும், இந்த பொருட்களை வாங்கணும்னு அவங்களுக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள் இருந்திருக்கும். அதை நீங்கள் கேட்டு இந்த ஒரு நேரத்தில் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க. இதனால் அவங்களுடைய பெற்றோர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதுவும் உங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிழக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கிழக்கு திசையை நோக்கியிலிருந்து அங்கிட்டிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுவும் நீங்கள் நினைத்த செய்தியாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படின்னு என்னன்னா, வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வேலையில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் நினைத்த மாதிரியும் உங்களுடைய தொழிலும் கட்டாயமாக இருக்கும். கேட்ட பண உதவி உங்களுக்கு உரிய நேரத்தில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அது கைமத்த வாங்குறதாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டிய பணமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக கட்டாயமாக யாரிடம் சென்று கேட்டாலும் அவர்கள் கொடுத்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களுடைய பலவீனம் இந்த ஒரு நேரத்தில் என்னவென்றால், சின்ன விஷயத்தை கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையானது ஏற்படும். ஏதாவது சின்ன விஷயங்களை உங்களுடைய மனசுக்குள்ளேயே போட்டு அதை நினைத்து இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் குழப்பி கொண்டிருப்பீங்க. உறவினர்களின் ஆதரவு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு குறைவாக கிடைக்கும். கவனமாக இருக்க வேண்டிய சின்ன சின்ன விஷயங்கள் அப்படின்னா, வரவு செலவு கணக்குகளை முறையாக நீங்கள் எழுதி முறையாக அதை பார்த்துக்க உங்களுக்கு இருக்கும். பெற்றோர்களின் ஆசை இந்த ஒரு நேரத்தில் உங்களால் நிறைவேற்றப்படும். இந்த ஒரு ஆசையை யாராச்சும் நிறைவேற்றி வைப்பாங்களா அப்படின்னு உங்கள் பெற்றோர்கள் நீண்ட நாட்களாக நினைச்சிக்கிட்டு இருந்திருப்பாங்க. வெளியூருக்கு செல்லணும், இந்த இடங்களுக்கு செல்லணும், அவங்கள பார்க்கணும், இந்த பொருட்களை வாங்கணும்னு அவங்களுக்குன்னு சின்ன சின்ன ஆசைகள் இருந்திருக்கும். அதை நீங்கள் கேட்டு இந்த ஒரு நேரத்தில் அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பீங்க. இதனால் அவங்களுடைய பெற்றோர்கள் அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அதுவும் உங்களை நினைத்து மிகவும் பெருமைப்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிழக்கு திசையிலிருந்து ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கிழக்கு திசையை நோக்கியிலிருந்து அங்கிட்டிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுவும் நீங்கள் நினைத்த செய்தியாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படின்னு ஐடியா கேட்பாங்க. வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட வளரக்கூடிய வளர்ச்சி அப்படி நீங்க வேலை பார்த்தீங்க ஒரு நேரம் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நேரமானது இருக்கும். வெளியூர் பயணங்கள்ல நீங்க நினைத்த மாதிரி உங்களுடைய தொழிலும் கட்டாயமாக ஒரு நேரமாக இருக்கும். பண உதவி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக கட்டாயமாக இருக்கும். பெற்றோர்களின் ஆசை வாங்குறதாக இருக்கட்டும், உங்களால் நிறைவேற்ற உங்களுக்கு வேண்டிய ஒரு ஆசையை யாராவது நிறைவேற்றி உதவிகரமாக உங்க பெற்றோர்கள் யாரிடம் நினைச்சுக்கிட்டு இருந்தாலும் அவர்கள் வெளியூருக்கு செல்லும் நேரங்களுக்கு உங்களுக்கு உதவி செய்வார்கள். இந்த பொருள் பலவீனம் அவங்களுக்கு சின்ன ஆசைகள் இருந்திருக்கும். சின்ன விஷயத்தை கூட ஒரு நேரத்துல முடியாத ஒரு நிறைவேற்றி வைப்பீங்க. இதனால சின்ன விஷயங்களை சந்தோஷப்படுவாங்க. அதுவும் உங்களை நினைத்து இந்த ஒரு நேரத்துல பெருமைப்படக்கூடிய ஒரு நேரமாகும். உறவினர்களின் ஆதரவு ஒரு நேரத்துல உங்களுக்கு குறைவாக கிடைக்கும். கிழக்கு திசை கவனமாக இருக்க ஒரு நல்ல சில விஷயங்களை தேடி வரும். நீங்க நினைத்து செலவு முடியாத அளவிற்கு முறையா கிழக்கு திசை முறையாக அங்கிட்டிருந்து உங்களுக்கு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அதுவும் நீங்க நினைத்த செய்தியாக உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்.
இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பலம் அப்படின்னு என்னன்னா வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நீங்கள் வேலை பார்ப்பீங்க. அப்படி நீங்கள் வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஒரு வேலையில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். நீங்கள் நினைத்த மாதிரியே உங்களுடைய தொழிலும் கட்டாயமாக இருக்கும். கேட்ட பண உதவி உங்களுக்கு உரிய நேரத்தில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அது கைமத்த வாங்குறதாக இருக்கட்டும், கடனாக இருக்கட்டும், உங்களுக்கு வேண்டிய பணமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவிகரமாக கட்டாயமாக யாரிடம் சென்று கேட்டாலும் அவர்கள் கொடுத்து இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்வார்கள். உங்களுடைய பலவீனம் இந்த ஒரு நேரத்தில் என்னவென்றால் சின்ன விஷயத்தை கூட உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு நிலையை